வணக்கம் மக்களே. இன்னைக்கோட ட்ரேடிங் செஷனோட அப்டேட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 1.12% அளவுக்கு அப் ஆயிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்கன்னா 2.28% அளவுக்கு அப் ஆயிருக்குது. நிஃப்டி மிட் கேப் 150 பார்த்தீங்க அப்படின்னா 2.09% அளவுக்கு அப் ஆயிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 பார்த்தீங்க அப்படின்னா 1.88% அளவுக்கு அப் ஆயிருக்கு. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 பார்த்தீங்க அப்படின்னா 2.01% அளவுக்கு அப் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப வாரம் கழிச்சு இரண்டாவது ட்ரேடிங் செஷனா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்ல எல்லா இண்டெக்ஸுமே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது ஒரு 200 பாயிண்ட் அப்ல தான் ஓப்பன் ஆயிருந்தது. இனிஷியல்ல டவுன் ஆயிருந்தாலும் ஃபர்தரா போக போக வந்து கிராஜுவலா இன்கிரிமெண்டலா ஒரு நல்ல ஒரு நோட்லயே க்ளோஸ் ஆயிருக்குது. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 24,484 அப்படிங்கிற ஒரு லெவல்ல நிஃப்டி 50 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 6 வீக்ல நிஃப்டி 50 வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு 6வது வாரமான இன்னைக்கு தான் வந்து ஒரு 2வது ட்ரேடிங் செஷனா வந்து மார்க்கெட் ஒரு நல்ல சிங்கிள் டே அப்போ வந்து இன்னைக்கு கொடுத்திருக்குது. 6 வாரத்துக்கு அப்புறம். நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா 1.12% அளவுக்கு அப் ஆயிருக்குது. பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்து 1.13% அளவுக்கு அப் ஆயிருக்குது. 2 பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பருக்கு அப்புறம் இப்பதான் வந்து ஒரு பெஸ்ட் ட்ரேடிங் செஷனை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. செப்டம்பர் 27ஆம் தேதி தான் வந்து நிஃப்டி ஆல் டைம் ஹை வந்து போயிருந்தது. அதுல இருந்து அக்டோபர் மந்த் ஃபுல்லாவே ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆகி இது வரைக்கும் நிஃப்டி 50 7% அளவுக்கு டிராப் ஆயிருந்தது. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷன் தான் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸோட பிரசிடென்சியல் எலெக்ஷன் வந்து இன்னைக்கு நடந்தது. ரிசல்ட்டும் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அபிஷியலா இன்னும் ரிசல்ட்ஸ் வரலனாலும் கிட்டத்தட்ட வந்து ட்ரம்ப் தான் வின் பண்ண போறாரு. அவர் தான் நெக்ஸ்ட் யுஎஸ் பிரசிடென்ட்ங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம நேற்று வீடியோலே சொல்லியிருந்தோம் ட்ரம்ப் எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்கணும். அதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்குன்னு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து ட்ரம்ப் வந்து வின் பண்ணிட்டாரு. இவர் வந்து கமலா ஹாரிஸ் வந்து டிஃபீட் பண்ணி 2வது முறையா வந்து யுஎஸோட பிரசிடென்ஷியல் பிரசிடென்ட்டா வின் பண்ணியிருக்கிறாரு. அபிஷியல் வின்னிங் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரம்ப் வின் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு செலிப்ரேஷனா தான் இருக்குது. இதுக்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னா அவரோட பாலிசிஸ் தான். அவர் வந்து கார்ப்பரேட் ரேட் கட் பாலிசிஸ் வந்து பின்பற்றுவாரு. அந்த ரீசனால நம்ம ஐடி செக்டார்ஸ் வந்து நல்லா பூம் ஆகும். பிளஸ் வந்து சைனா பிளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய செக்டார்ஸுக்கு ஒரு நியூ ஆர்டர்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து கொடுக்கும் ட்ரம்ப்போட இந்த ஆட்சியில. அதே மாதிரி இந்த வின்னிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு ஃபியூ செஷனுக்கு வந்து ஒரு ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. மோஸ்ட்லி இந்த நியூஸ் பேசிஸ்ல தான் வந்து இந்த டொமஸ்டிக் ஈக்விட்டி மார்க்கெட்டுங்கிறது வந்து மூவ் ஆகும். அடுத்து நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபெடரல் ரிசர்வ் வந்து ஒரு ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணப்படுது. ஒரு 25 பேசிக் பாயிண்ட் அளவுக்கு. ஸோ அந்த ரேட் கட் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ரேலிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிரும். கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய ஒரு ஃபியூ செஷனுக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே அப் ஆகும். இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய 13 மேஜர் செக்டார்ஸ்மே வந்து கெயின் ஆகி ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. எஸ்பெஷலி ஐடி இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 4% அளவுக்கு அப் ஆயிருக்கு. இதுக்கு ரீசன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஐடி கம்பெனிஸ் எல்லாமே யூஎஸ் பேஸ்டு தான் வந்து எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கனால கண்டிப்பா அவங்களோட எக்கனாமிக்கு ஒரு பூஸ்ட் இருக்கும். ஸோ அதனால நம்மளோட ஐடி இண்டெக்ஸ்லாம் வந்து பலன் அடைகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 100% இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டைட்டன் வந்து ஒரு 1.7% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. ஏன்னா டைட்டனோட ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இல்ல. அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து குறைஞ்சிருந்தது. இதுக்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா சடனா கோல்டு இம்போர்ட் டியூட்டியை வந்து குறைச்சனால டைட்டனுக்கு வந்து 300 கோடி அளவுக்கான ப்ராஃபிட்ல இழக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. இதனாலதான் அவங்களோட ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ் நோட்ல இருந்தது. ஸோ நேத்துமே நெகட்டிவ் நோட்ல தான் அந்த ஸ்டாக் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்குமே ஒரு 1.7% அளவுக்கு லாஸ் ஆயிருக்குது. டாக்டர் ரெட்டி பாத்தீங்க அப்படின்னா நேத்து நம்ம இதோட ஏர்னிங் ரிப்போர்ட் பார்த்திருந்தோம். நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பிளஸ் அவங்களோட ஃபியூச்சர் குரோத்துக்கு அவங்க பிளான் பண்ணது வந்து நல்லாவே இருந்தது. அந்த ரீசனால பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அது 2.4% அளவுக்கு அப்பா இருக்குது. பிளஸ் இவங்க ரீசெண்டா தான் ஸ்பிளிட் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ 1:5 அப்படிங்கிற ரேஷியோல. ஸோ இவங்களோட ட்ரேடிங் பிரைஸ் வந்து இப்ப கன்சிடர் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்குது. அந்த ரீசனால இவங்களோட வால்யூம் குரோத் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆயில் இந்தியா பாத்தீங்கன்னா 6% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு இதோட பிரைஸ். அடுத்து ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பாத்தீங்க அப்படின்னா 2.2% அளவுக்கு 2 இண்டெக்ஸுமே வந்து growth ஆயிருக்குது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃபெடரல் ரிசர்வ் ரேட் கட்
எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா, நம்ம லாஸ்ட் 1 மந்தாவே மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தது. இதுக்கு மெயினா நெறைய விஷயங்கள் இருந்தது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சைனாவோட எக்கனாமிக் பூஸ்ட் பண்றதுக்காக சைனா எடுத்துக்கிட்ட முயற்சிகள். ஸோ, அதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்தியன் மார்க்கெட்ல இருந்து சைனா மார்க்கெட்டுக்கு மூவ் ஆகி போயிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல யுஎஸோட எலக்ஷனும் நெருங்கிட்டு இருந்த சமயத்தினால, யாரு பிரசிடென்ட்டா நெக்ஸ்ட் வருவாங்கங்கிறது தெரியாது அப்படிங்கிற ஒரு ரீசனால மார்க்கெட் வந்து ரொம்ப வொலட்டாலிட்டியா இருந்தது. ஸோ, மார்க்கெட் டவுன் ஆயிட்டு இருந்ததுக்கு ஒரு காரணம் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ, பிரசிடென்ட் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ, இது வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்லது. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து சைனாக்கு எகெயின்ஸ்டா தான் அவரோட பாலிடிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ, சைனீஸ் ப்ராடக்ட்டுக்கு இம்போர்ட் பண்றது, பிளஸ் வந்து சைனீஸ் பிசினஸ் மேன் வந்து அமெரிக்கால பிசினஸ் பண்ணி அமௌண்ட்ட வந்து சைனாக்கு எடுத்துட்டு போறதுக்கான டாக்ஸஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நெறைய அவர் வந்து அப்ளை பண்ணுவாரு. இந்த காரணத்தினால இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்ல இருந்து சைனாக்கு போனவங்க மேபி நம்ம மார்க்கெட் எகைன் திரும்ப வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே சமயத்துல ட்ரம்ப் வந்து ரேட் கட் அனவுன்ஸ் பண்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு. அது நாளைக்கு தெரியும். சப்போஸ் அப்படி ரேட் கட் அனவுன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நாளைக்கு நம்ம மார்க்கெட் வந்து இன்னொரு 2% அளவுக்கான அப்ப பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்குது. இருந்தாலுமே இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் நோட்ல அப்பா இருந்தாலும், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஐஐஸ் வந்து 4,445 கோடி அளவுக்கு வித்திருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து 4,889 கோடி வந்து அதிகமா வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரீசனால இன்னும் எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபியூ ட்ரேடிங் செஷன்ல வந்து எஃப்ஐஎஸ் ஓட மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது நமக்கு தெரிய வந்துரும். இதுவரைக்குமே அவங்க வந்து செல் இந்தியா, பை சைனாங்கிற ஒரு பாலிசில தான் இருக்கிறாங்க. ஸோ யுஎஸ் எலக்ஷன் வந்து நமக்கு சாதகமா முடிஞ்சிருக்குது. ஸோ நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி 50 இதோட டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் டாப் 5 லூசர்ஸ். டாப் 5 கெய்னர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பெல், அதானி என்டர்பிரைசஸ், டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக்னாலஜி. டாப் 5 லூசர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐ லைஃப், டைட்டன், HDFC லைஃப், இந்துஸ்தான் பேங்க், ட்ரெண்ட் இவங்கலாம் வந்து டாப் 5 லூசர்ஸ்ல இருக்காங்க. டாப் 5 கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல கெயில், ஜொமேட்டோ, அதானி எனர்ஜி சொல்யூஷன், பிஹெச்இஎல், என்ஹெச்பிசி. டாப் 5 லூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல், பஜாஜ் ஹோல்டிங், டிமார்ட், ஏபிபி இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா டாப் 5 லூசர்ஸ்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ டாப் 5 கெய்னர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஐடி கம்பெனிஸ் தான் நெறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரீசனால தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து குடுத்திருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. அதே மாரி ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் வந்து இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இதுக்கும் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா, கண்டிப்பா பெட்ரோல் பிரைஸ், க்ரூட் ஆயில் பிரைஸோட ரேட்ஸ வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணுவாரு. அந்த ரீசனால தான் ஆயில் செக்டாரும் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீலோட Q2 ஏர்னிங் ரிப்போர்ட்ல ஒரு சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போறோம். ஃபுல் Q2 ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து நம்ம பார்க்கல. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, 759 கோடியா வந்து இருக்குது. இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, 6,511 கோடி வந்து லாஸ்ல தான் இருந்தது. இதுக்கான மெயின் காரணம் அப்படிங்கிறது, லாஸ்ட் இயர் அவங்க யுகேல இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்ல காம்பன்சேஷன் குடுக்க வேண்டியதா இருந்தது. ஸோ அதுக்கான புரோவிஷன வந்து 6,511 கோடியா அவங்க ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ அது வந்து நெட் லாஸ்ல வந்து லாஸ்ட் இயர் புக் ஆயிருந்தது. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 3% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர்ல. 53,905 கோடியா வந்து இருக்குது. நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ஸ்டீலோட பிரைஸ் வந்து ரொம்ப சீப்பா இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா, சைனாவுல இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டீல்ஸ்க்கு டியூட்டீஸ் அந்த மாரி விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. அதனால மோர் சைனா ஸ்டீல் வந்து இந்தியாவுக்கு இன்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட இந்தியன் ஸ்டீல்ஸ் சேல்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. அதே மாரி ஆஃப்டர் இந்த எலக்ஷனுக்கு அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, பிஜேபி வந்து சிங்கிள் மெஜாரிட்டியா வரல. அதே மாரி லாஸ்ட் இயர் அவங்க லாஸ் புக் பண்ணது, அப்புறம் அடிஷனலா அவங்க புரோவிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, 34 கோடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாடா ஸ்டீல் வந்து அவங்களோட 2ண்ட் பிளாஸ்ட் ஃபர்னஸ் வந்து குளோஸ் பண்ணியிருக்கிறாங்க யுகேல. டாடா ஸ்டீலோட என்எஸ்சில இருக்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1% வந்து இன்கிரீஸ் ஆகி 153 அப்படிங்கிற ரூபால வந்து குளோஸ் ஆயிருக்குது. இது லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா, டாடா ஸ்டீல் ரூ. 139 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வரைக்கும் போயிட்டு, இப்ப வந்து அப் ஆயிருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, குஜராத் கேஸ் இதோட Q2 ஏர்னிங் ரிப்போர்ட். இதோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 15% வந்து டவுன் ஆயிருக்குது. 4,045 கோடியில இருந்து 450 கோடியில இருந்து 3,782 கோடியா வந்து இருக்குது. எபிடாவும் வந்து 4% வந்து டவுன் ஆயிருக்குது. 536 கோடியில இருந்து 514 கோடியா இருக்குது. எபிடா மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா,
12% 13% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 7% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. 331 கோடியிலிருந்து 309 கோடியா வந்து இருக்குது. குஜராத் கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிஎன்ஜி வால்யூம் வந்து 12% வந்து குரோத் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2.93 மில்லியன் மெட்ரிக் ஸ்டாண்டர்ட் கியூப் மீட்டர் அளவுக்கு பெர் டே அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா, அடிஷனலா 38,500 நியூ டொமஸ்டிக் கனெக்ஷன்ஸ் வந்து இந்த குவார்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 9 சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் வந்து இந்த குவார்டர்ல வந்து அடிஷனலா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ குஜராத் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா, கெயிலுக்கு அப்புறம் சிஎன்ஜி ஹேண்டில் பண்றதுல ஒரு மெயின் பிளேயரா இருக்கிறாங்க. ஸோ நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், வெஹிக்கிள் மார்க்கெட்ல பெட்ரோல் டீசலுக்கு ஆல்டர்னேட்டிவா பேட்டரி ஆப்ரேட்டர் வெஹிக்கிள்ஸ் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய நம்ம மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு குவார்டரும் வந்து அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதே சமயத்துல சிஎன்ஜி வெஹிக்கிளோட வரவும் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது தேவையை ஃபில் பண்றதுக்காக சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸும் வந்து நிறைய இடத்துல இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஸ்லோவா வந்து சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ அதுல வந்து குஜராத் கேஸ் வந்து ஒரு கீ பிளேயரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தா ஃபியூச்சரை கால்குலேட் பண்ணி இந்த ஸ்டாக்ஸை நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கிறது நல்லதுதான். பட் சிஎன்ஜிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எப்போ பூம் ஆகும் நமக்கு தெரியல. ஒரு கம்பெனிஸும் வந்து நிறைய டெஸ்ட் ட்ரையல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சிஎன்ஜி பைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்துருச்சு. பட் இன்னுமே ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து வரல. இதுக்கு ரீசன் பாத்தீங்க அப்படின்னா சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் வந்து கம்மியான அளவு தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஷன்ஸ் அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த வெஹிக்கிளோட சேல்ஸும் வந்து அதிகரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. காரணம் பாத்தீங்க அப்படின்னா சிஎன்ஜி வெஹிக்கிள் வந்து அந்த ஃபியூல் கன்சப்ஷன் ரேட் வந்து கம்மியா இருக்கும். அதே சமயத்துல நிறைய மைலேஜ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமா இருக்கும். சேம் டைம் பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம வீடியோல பார்த்த மாதிரி 6 வாரங்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல சிங்கிள் டே ட்ரேடிங் செஷன் இன்னைக்கு வந்து கொடுத்திருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் நோட்டுங்கிறது ஃபர்தரா தொடர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு வரக்கூடிய ரேட் கட்டை பொறுத்து இது இன்னும் ஃபர்தரா வந்து அப்பாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். மார்க்கெட்ல கண்டிப்பா ஒரு டேர்ன் ஓவர் நடந்திருக்கு. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே சமயத்துல எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங் பண்ற ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னும் மாத்தல. ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதுல அந்த ட்ரெண்ட்ல சில சேஞ்சஸ் தெரியும் போதுதான் நம்ம மார்க்கெட் வந்து ஃபுல்லா வந்து டேர்ன் ஓவர் ஆகி ஒரு சைடு வைஸ்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே சமயத்துல டெக்னிக்கலா வந்து மார்க்கெட் 2 நாளைக்கு முன்னாடி அதோட சப்போர்ட் வந்து உடைச்சிருந்தது. ஸோ டெக்னிக்கல் படி மார்க்கெட் வந்து 21,000 பாயிண்ட் இல்லைன்னா ஃபர்தரா டிராப் ஆகி 23,000 அளவுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இருந்தாலுமே நம்ம இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் பேஸ் பண்ணி தான் நிறைய மூவிங்ல இருக்கிறனால யூஎஸ் எலெக்ஷன் நமக்கு சாதகமா முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ் நோட்ல தான் அடுத்து மூவ் ஆக போகுது. இருந்தாலும் பல்க் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதை தவிர்த்துட்டு ஸ்மால் குவான்டிட்டிஸ்ல நல்ல வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம்ல நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து நல்ல பிரகாசமாவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.